முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறருடைய அனுபவங்களை மதித்து கற்றுக்கொள்வதில் நம் முதலமைச்சர் மிகுந்த வல்லவர். வெளியில் உள்ளவர்கள் நினைப்பதை காட்டிலும் தமிழகத்தின் அனைத்து துறைகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் துல்லியமான விவரங்கள் அவருக்கு அச்சு பிசகலாமல் தெரியும். எதனையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் அவரது நிர்வாக திறமை அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. தன் மீதான விமர்சனங்களை தன் செயல்களால் முறியடித்து ஒரு தேர்ந்த ஆளுமையாக தினந்தோறும் அரசை வழிநடத்தும் வித்தகருக்கு, முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் புதிய சகாயத்தை படைத்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று, நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது 110 விதியின் கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். ஒரு அறிக்கையை படிக்க வேண்டும் என்று அமைச்சருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டர் மிஷினுக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்து 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 15 நபர்கள் அரசு மருத்துவமனையிலும் 27 நபர்கள் தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். 27 நபர்கள் சாதாரண சிகிச்சையில் உள்ளனர். இவ்விபத்தின் துரதிருஷ்டவசமாக
5 பெண்கள் உயிரிழந்து உள்ளனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கான செலவினை அரசே மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்விபத்தின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் ESI PF வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர் தொழிலாள பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காம இருக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவேரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று
தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் நடுவர் மன்றம் அமைக்குமாறு கோருவது சரியான அணுகுமுறை அல்ல என கருதுகின்றனர். சில தரப்பினர் பரப்பி வரும் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நமது அரசின் நேர்த்தியான அணுகுமுறை பற்றி இந்த மாமன்றத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த நவம்பர் 13, 2025 அன்று மேகதாதுக்கு எதிராக நாம் தொடர்ந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றம் மேகதாது அணை திட்டம் ஆரம்ப நிலையில் தான் உள்ளது என கூறி தள்ளுபடி செய்தது. அந்த தீர்ப்பின் பேரா 29 மாநிலங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ தன்னிச்சையாக புதிய அனுமதிக்கப்படாத திட்டங்களை கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். டிசம்பர் 2025 ஒன்றிய அரசு தன்னிச்சையாக காவேரி நீர்வள திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டுதலை வெளியிட்டது. மேலும் கடந்த மே 2026 நாளிட்ட ஒன்றிய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கடிதம் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் CWC கர்நாடகாவின் மேகதாது திட்ட அறிக்கை DPR மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் இந்த வழிகாட்டுதல்களை கடுமையாக எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு 9/6/2026 அன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்த சூழ்நிலையின் கருத்தில் கொண்டு ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் 27/5/2026 மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமலும் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முரணாகவும் மேகதாது பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அனுமதிக்க கூடாது என்று அக்கோரிக்கையில் மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட 50% நம்பகத்தன்மை கொண்ட 740 TMC தண்ணீர் பங்கீட்டை எந்த ஒரு புதிய நடுவர் மன்றமும் மாற்ற முடியாது. எனவே கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 177.2 TMCயில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தின் பிரிவு 4(1) படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் திறக்க சட்டத்தில் இடமில்லை. 2018 தீர்ப்பில் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் குறித்து துல்லியமாக கணக்கிடப்படவில்லை. இதனை பயன்படுத்தி கர்நாடகா உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு அசல் வழக்கை தொடர்ந்தது. 1956 நதிநீர் தாவா சட்டத்தின்படி இத்தகைய புதிய நதிநீர் பிரச்சனையை ஒரு நடுவர் மன்றத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பது உச்ச நீதிமன்றத்தில் நமது வாதமாகும். காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரித்து விட்டது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரிக்கவில்லை. மாறாக எவ்வித கருத்தும் கூறாமல் மத்திய நீர்வள ஆணையத்திடமே CWC திருப்பி அனுப்பியுள்ளது. எனவே ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசும் கர்நாடகாவும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் வேளையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி
நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.